ஸ்டேஷன் ஆபீஸ் போலாம். நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ற ப்ரூஃபை நீங்க கொடுங்க. நான் போட்டோவை வைக்க வந்த இடத்துல இன்ஸ்பெக்டருக்கு உங்க ஒய்ஃப் ஏன் 10 லட்சம் கொடுத்தாங்கன்னு கேட்பாரு. பேசிக்கலாம். டேய் டேய், வீணா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். என்ன வேணும் உனக்கு? 15 லட்சம் பணம் வேணும், அதுவும் நாளைக்கு. டேய், இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? சேகர் எம்போரியத்துல நீங்க 8 மே 2012 சாயங்காலம் 6:39க்கு உங்க காடை தேய்ச்சி வாங்கின கருப்பு கலர் பெட்ஷீட்டால தான் நீங்க பணத்தை கவர் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. அவன் தெளிவா இருக்கான். அவன் ஸ்டேட்மெண்ட் அவன் பக்கா கிரிமினல்னு சொல்லு. முதல் முறையா உங்க வீட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட நீங்க விஷயத்த சொல்லி இருந்தா நான் அப்பவே உள்ள வந்து சர்ச் பண்ணிருப்பேன். அவனும் மாட்டி இருப்பான். இப்ப அப்படியே உள்டாவாயிடுச்சு. நம்ம குடுமி அவன் கையில மாட்டிக்கிச்சு. அதனால அவன் கேட்கிற பணத்தை கொடுத்துடுங்க. மிஸ்டர் உதய், வேற ஏதாவது ராங் ரூட்ல போய் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நானும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகுறத தவிர வேற வழியே இல்லை. இப்ப வரைக்கும் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சு என்ன காப்பாத்திக்க உங்களை நான் மாட்டி விடுற மாதிரியான சூழ்நிலைய தயவு செஞ்சு உருவாக்கிடாதீங்க. என்னங்க என்னங்க இப்படி பேசிட்டு போறாரு? என் நேரம் வித்யா, என் நேரம். என்னங்க இந்த தாலி கூட வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ. போய் யாருன்னு பாரு. சரிங்க. சேட்டு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? ஹலோ, ரொம்ப நன்றி சேட்டு, பணம் வந்துருச்சு. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே மொத்த பணமும் வேணும்னு கேட்டதுக்கு தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். என் நிலைமை அப்படி. பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை சேட்டு. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். இந்த வீடு இனிமே உங்களோடது. ரொம்ப நன்றி சேட்டு. அப்போ நான் வச்சிடுறேன். மொத்த பணமும் வந்தா கூட பத்தல வித்யா. நம்ம காரியம் வித்துடலாம். என்னங்க நீங்க காரியம் வித்துட்டா நீங்க எப்படிங்க போவீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லம்மா. நான் பஸ்லயோ ஆட்டோலயோ போய்ப்பேன். ஆனா இது ஏடா கூடமான பிரச்சனை இல்ல. வித்யா, வித்யா என்ன பண்ற நீ? வித்யா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? நீ இப்படி அழுது என்ன சாதிக்க போற? எனக்கு மட்டும் எல்லாமே ஏங்க இப்படி நடக்குது? இப்போ உனக்கு என்ன தப்பா நடந்துச்சு? இல்லங்க, சின்ன வயசுல இருந்தே நான் ராசி இல்லாதவ தாங்க. அவ்வளவு நேரம் நான் பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருப்பேனா, பஸ் வந்து நிக்கும் போது அப்பதாங்க செருப்பு அறுந்துரும். நான் செருப்பு எடுத்துட்டு போறதுக்குள்ள பஸ் போயிடும். எக்ஸாம் நல்லா எழுதிருப்பேனா,
டைம் முடிய போற நேரத்துல எதிர்ச்ச பெண்ண ஓதுருவேன். இங்க எல்லாம் பேப்பர்ல கொட்டி பேப்பர் பாழ போயிடும், வயல போயிடுவேன். அதே மாதிரி தாங்க ராஜா மாதிரி சம்பாதிக்கிறேன். உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சு கூட என்னோட ராசி உங்களை இப்படி ஆக்கிடுச்சு. நான் ராசி இல்லாதவங்க, என்னால தாங்க உங்களுக்கு இவ்வளவு வித்யா. கஷ்டமோ. என்னம்மா வித்யா, என்னம்மா, என்ன ராசி இல்ல, யார் ராசி இல்ல? எதுக்கு சும்மா ராசி இல்ல ராசி இல்லன்னு அழுதுகிட்டே இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா. ஏன் சும்மா ராசி இல்ல ராசி இல்லன்னு அழுதுகிட்டே இருக்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்னப்பா, என்ன ஆச்சு வித்யாவுக்கு? ரொம்ப விரக்தியா பேசுறாளே. இல்ல அவளுக்கு வயிற்று வலி, அதான். வயித்து வலினா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? வா. இந்த இடம் தான் சொன்னா நாங்க. ஆமா, அவன் சொன்ன மாதிரியே வாட்டர் டேங்க், அதுக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு தனி மரம். இங்கே தான் சொன்னான், வரானா பார்ப்போம். ஏய் ஏய், என்னாச்சுங்க? பெட்ஷீட்டை மாத்தி கொடுத்துட்டு போயிட்டான். ஆ வாங்க சார். எஸ் மிஸ்டர் உதய். வாங்க முரளி. மிஸ்டர் உதய், இவர்தான் நீங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணீங்களே அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வித்யா, போய் காஃபி போட்டு கொண்டு வா. பரவாயில்ல சார், காஃபி குடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீங்க டிஸ்போஸ் பண்ண பாடிக்கு சொந்தமான பொண்ணு ராஷ்மின்னு அவன் போன்ல சொன்னாலும் இது வரைக்கும் எந்த ஸ்டேஷன்லயும் அப்படி ஒரு பொண்ணு காணாம போனதா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகல. விஷயத்தை சீரியஸா ஹேண்டில் பண்றதா இல்ல அனாதை பணமா எரிக்கிறதாங்கிறத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றப்போ எங்களோட ஷேரை பத்தி பிரச்சனை வந்தது. சார், இவர் சொன்னதால நான் கான்ஸ்டபிள்களை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃப்ரீசர்ல வச்சு என்கொயரி பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வரேன். நேத்து தான் சார் சொன்னாரு, நீங்க மொத்தமே 10 லட்சம் தான் கொடுத்தீங்களாமே. சார், இப்போ நீங்க என்ன சொல்றதுக்காக வந்தீங்களோ அதை டைரக்டாவே சொல்லிடுங்க சார். சார், என் ஷேர் 5 லட்சம் கொடுத்துட்றேன்னு சார் சொன்னாரு. அது சரிப்பட்டு வராது. எனக்கு 10 லட்சம், சாருக்கு 10 லட்சம் இருந்தா மட்டும்தான் இந்த கேஸ்ல இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். சார், என்னங்க? இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.